அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காரு. சரி, நீ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. அம்மா மஞ்சு, அம்மா மஞ்சு. என்னப்பா வேணும்? நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன். டிஃபன் சாப்பிடுறீங்களா? அம்மா, எனக்கு வெறும் வயித்துல சாப்பிட்டா ஜீரணமே ஆவறது இல்லையம்மா. அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நீ குடுக்கறத குடுத்துட்டீன்னா நான் வாங்குறத வாங்கிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். அதுதான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கேன். எனக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காமா. மஞ்சு, டைம் ஆச்சுமா. சிறுகுடல பெருங்குடல் திங்குதுமா. பேசாதீங்கப்பா. நீங்களும் உங்க அப்ளிகேஷனும் அப்பா சம்பாதிச்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க நான் சம்பாதிச்சு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்ல. ஏன் அப்படி குடிச்சு குடிச்சு குட்டி சோறா போறீங்க? என்னமா குடிய பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு போர்டு போட்டுக்கிட்டு வச்சிருக்கானே கடைக்காரன், அவனே திறந்து வச்சுக்கிட்டு தான் விக்கிறான். வந்து பாரு எத்தனை பையன் கியூல நிக்கிறான்னு. இந்த நாட்டுல எவன் குடிக்கல? டீ குடிக்கிறான், காபி குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான். நாமளே குடிமக்கள் தாமா. சாதாரண குடிமக்கள் இல்ல, பெருங்குடிமக்கள்னு நம்ம கவர்மெண்டே சொல்லுதுமா. பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு தான் நினைப்போ. இந்த குடிகாரனுங்களெல்லாம் நாட்டுல நடமாட விட்டுருக்கானுங்களே, அவங்கள சொல்லணும். மஞ்சு, நீ சொன்னாலும் சொல்லாட்டி தத்துவத்தின் பிறப்பிடமே பாட்டில்ல தாமா இருக்கு. சமத்துவத்தை எடுத்து சொல்ற அதனுடைய மகத்துவமே தனிமா. பாட்டில போட்டுக்கிட்டு 10 பைசாவுக்கு ஊறுகாய வாங்கி நாக்குல தடவிக்கிட்டு ரோட்ல ராஜனட போட்டுக்கிட்டு 2 பேரா நடந்து வர்றப்ப இருக்கிற சுகம் இருக்கு, அது தனிமா. பேசி முடிச்சிட்டீங்களா? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவோன்னு எப்பவாவது நினைச்சீங்களா? பொழுது விழிஞ்சு பொழுது போனா குடி குடி குடி. அந்த குடி தலையில இடிதான் வேணும். குடிகாரனுங்களே பார்த்து திருந்தினாலே தவிர அந்த ஆண்டவரே வந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. வெள்ளக்கார நாட்டுல குடிக்கிறத கடமையாவே வச்சிருக்கான். என்ன அவன் வெதர் அப்படி. அங்க பிறக்க வேண்டிய எண்ணெயில இங்க பிறக்க வச்சு ஆண்டவன் அவஸ்தைப்பட வைக்கிறான். அணையிலே தண்ணி இல்லைங்கிறான். பின்ன நான் வேற என்னத்தையுமா குடிக்கிறது? நீங்க என்னத்த குடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு குடுக்கறதுக்கும் பணம் இல்ல, குடிக்கிறதுக்கும் பணம் இல்ல. ஏண்டி அவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு உனக்கு ஆபீஸ் டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. வம்பு பண்றவங்களை கேளு. பொன்னி பொன்னி, நீயாவது கூட தாலி ஒண்ணுதான் போட்டிருந்த, அதையாவது விட்டீங்களா? அடி போடி பைத்தியக்காரி. நான் சுயமரியாதைக்காரண்டி. ஆணுக்கு பொண்ணு அடிமை இல்லைங்கிறத இந்த உலகத்துக்கு நாங்க எடுத்து சொல்றோம். தாலிங்கிற அடிமை விலங்க உடைச்செறிஞ்சு பெண் இனத்தையே காப்பாற்ற போறோம். குடிகார முண்டாட்டி எவ்வளவு கழுத்துல தாலி போட்டுருக்கலாம் பாரு. இருக்காது. என்ன, அதுதான் எங்க கொள்கையே. கோவலனுக்காக கண்ணையை கால் சிலம்பி எல்லாம் கழட்டி கொடுத்திருக்கா. நீ என்னமோ கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்லைங்கிற. அண்டா குண்டா இருந்தா எதையாவது எடுத்து கொண்டா. அண்டா வச்சு குடிக்கிற அளவுக்கு கொண்டா கொண்டாரு கேக்குதா? அண்டா என்னடி அண்டா? ஒவ்வொருத்தரும் அரமனையை வச்சே குடிச்சிருக்கான். வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு பொறுப்பில்லாத மனுஷனை கட்டிக்கிட்டு நெருப்புல நிக்கிற. அழ ஆரம்பிச்சுட்டாளா? போது நிறுத்துது. நேத்து போட்ட தண்ணி இன்னைக்கு என் கண்ணு வழியா வெளியே வந்துரும் போல இருக்கு. இப்ப குடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அண்ணே அண்ணே, என்னண்ணே 27 தேதி தான் ஆச்சு, அதுக்குள்ள வாடகைக்கு வந்துட்டீங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம், நான் ஸ்டேட் கவர்மெண்ட். குடிதண்ணீர் பிரச்சனை எனக்கு தீராத பிரச்சனை. கொஞ்சம் லோன் கொடுத்தீங்கன்னா நான் திருவான்மியூர் வரையிலும் போய் என் தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்குவேன். என்னண்ணே வயசு பொண்ண வச்சுட்டு இப்படி குடிக்கிறீங்களே? அந்த தப்பையில நான் பண்ண மாட்டேன். நான் மட்டும் தனியா தான் திருவான்மியூர் போறேன். வேணும்னா என் பொண்ணை கேட்டு பாருங்க. என்னங்க, நீங்க எப்ப குடிக்கிறத நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. கவலையே படாதீங்க. நான் எப்ப குடிக்கிறத நிறுத்த போறேன் தெரியுமா? எப்பா? நான் செத்து போன இருப்பா. நம்ம காலேஜ் இந்த பாடுபடுத்துது. எப்ப பாரு இந்த வினோத் இவ்வளவு வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அப்பன் கிரிமினல் கேடி, புள்ள மட்டும் புத்தராவா இருப்பான். அவன் சட்டையை கிழிச்சுட்டு அலைஞ்சா அதுக்கு நானாடி பொறுப்பு? சார் ரொமான்ஸ் ஹீரோ அமீர் கான் மாதிரியா? ஹாய் ஹாய். இன்னைக்கு பாருங்கடா, சாந்தியா வலையில சிக்க போறான். சிக்க வச்சிருவான். டேய், இந்த மெட்ராஸ் சிட்டில உன் கெப்பாசிட்டி என்னன்னு அந்த சாந்திக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிய வச்சிருவான். பல தொழில பார்த்தாலும் நம்ம குல தொழிலே இதானடா. கரெக்ட். சாரி. இட்ஸ் ஆல் ரைட். இன்னும் வேகமா அடிச்சிருந்தா கூட நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். போறக்கு வேணுமே எடுத்துட்டு போறான். பாத்தீங்களா எப்படி அப்ளிகேஷன் போட்டேன்னு? சூப்பரா. இது என்னடா சூப்பர், இதை விட சூப்பரா பிக்கப் பண்ண போறேன் பாருங்க. எப்படி கழுத்தறுத்துடுச்சு? என்ன பண்றது? என்னங்க, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா? மெக்கானிக் செட்டா? சுத்தி இருக்கிறதெல்லாம் சுடுகாடுதாமா. ஆம்பளைங்களும் இந்த இடத்துக்கு 5 மணிக்கு மேல வர மாட்டாங்க. நீ பொண்ணு தனியா வந்து மாட்டிக்கிட்டியாமா? கொஞ்சம் துணையா நில்லுங்களேன். நல்ல கதையா இருக்குதே. உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தா என் உயிருக்கு யாரு பொறுப்பு? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சார்,
என்னங்க வண்டி நின்னு போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் எப்படி வாங்க. இப்போ ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க. நீங்க எப்படி போக போறீங்க? இருக்கவே இருக்கு பலவன் பஸ், அதுல போயிட போறேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் டிராப் பண்றேன். தேங்க்யூ. கம். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல. முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமழி தங்கம் 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 பித்தளையா போங்கடா. அப்பா ஐயோ அவனையும் விடுறா விடுறா. எந்த கம்பெனில போனஸ் வாங்கினாரோ போறப்பவே காலி பண்ணிட்டு போனஸ் தரலன்னு குறை சொல்றது. இவன் கொடுத்துட போறான். அண்ணே வாங்க. மெதுவா இடுப்புல கை கூடயா. வர வர தொப்பியுமே எல்லாரும் மறந்துட்டாங்க. போலீஸ்காரையா போடுங்க. ஆமா ஆமா. என்ன அண்ணே தம்பி வாங்க. என்னப்பா எங்க போறோம்ப்பா? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுனா எந்த வீடு? சின்னதா இல்ல பெருசா? உள்ள நுழைஞ்சீங்கன்னா தெரியும். அப்படியா? ஆமா. யாருங்க வீட்டுல? யாரது? யார் நீங்க? பொன்னையான்ற ஒரு வீடு இதானே? ஆமா. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகலங்க. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து இருந்தாரு. ஏன் வண்டியில கூட்டி வந்தா? அப்பா உங்களோட இதே பொழப்பா போச்சு. ஏடா எங்கடா எடுத்துட்டு போறீங்க? இங்கதான் பாருங்க. அப்பா ஐயோ. ரொம்ப நன்றி தம்பி. ஏமா இப்படி வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு குடிக்கிறாரே, நீங்க கண்டிக்க கூடாதா? சொன்னா எங்க தம்பியை கேக்குறாரு. இவர்கிட்ட ஒவ்வொரு நாள் பொழுது போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லம்மா, இந்த நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள்லாம் குடியினாலதான் நடுத்தருவுக்கு வந்திருக்கு. குடிய ஒழிச்சாதான் குடிகாரங்களை ஒழிக்க முடியும். நான் வர்றேம்மா. என்னங்க இந்தங்க ஆட்டோ ஃபேர். வேணாம். உங்க அப்பாவை திருத்தி உங்க அம்மாவோட கண்ணீரை நிரந்தரமா தொடச்சீங்கன்னா அது போதும். ஹலோ. 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நிமிஷத்துல மிஸ் பண்ண பாத்தீங்களே. தேங்க்யூ. பரவாயில்லங்க. பேப்பர்ல என்ன கொடுத்து பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார். அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதானே. இந்தாங்க. ஓ, இது பழைய பேப்பரு. புது பேப்பர் படிங்க. காணவில்லை. என் மகள் மணிமேகலையை காணவில்லை. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும். 5000 ரூபாய் என்ன அடையாளம் கண்டுபிடிங்க. என்ன தலைமுடி வெள்ளையாக இருக்கும். சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை சேலை கட்டி இருப்பாள். மாமா வெதா போல் இருக்கு. சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். வயசு வயது 80. என்ன ஔவையார் காணாம போயிட்டாங்களா? இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன? யார் விளம்பரம் கொடுத்துருக்கா பாருங்க. அவங்க அம்மா. அவங்க அம்மா வயசு 108. ஐயோ, ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு. யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்றீங்க. இல்ல சார் 3 வேளை செய்யறேன் சார். என்னையா? சாப்பிடுறதா? தொப்பி எங்கயா? உங்க தலைமையில இருக்கு சார். உன் தொப்பி எங்கயா? ஓ, ஏன் தொப்பியா? டேபிள் மேல வச்சிட்டேன். கான்ஸ்டேபிள் மேல வச்சிரேன். யூஸ்லெஸ். என்னங்க பஸ் வரலையா? போக மனசு வரல. ஆமா, ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கல. எந்த மாதிரி பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க? கேள்வியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் சொல்ல பயமா இருக்கா இல்ல வெக்கமா இருக்கா? எனக்கு என்னங்க வெக்கா? அதானே, இந்த காலத்து ஆம்பளைங்களா வெக்கப்படுறது. அதென்னங்க ஆம்பளைங்களா அப்படி சொல்லிட்டீங்க? ஏன் சொன்னா கோவம் வருதா? உண்மைதானே.
எந்த ஆம்பளைங்க தான் சொன்னபடி நடக்கிறாங்க. அந்த அனுபவம் எங்காவது நடந்திருக்கா? ஏன் நடக்கல? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அதுக்கு பொண்ணுகளும் தாமா காரணம். என்ன பேச்சே காணா. நான் விரும்புற பொண்ணை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை மலரும் நினைவுகள், வியாழக்கிழமை தெலுங்கு படம், வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒளியும், சனிக்கிழமை இந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம்னு வீடு வீடா ஓடக்கூடாது. வரவுக்கு தக்க செலவு செய்யணும். அப்படி ஒரு பொண்ணத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா சொல்லுங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சரிதான். அந்த மாதிரி பொண்ண இந்த காலத்துல எதிர்பார்க்கறீங்க. ஆமாங்க. நான் பிரஸ் எழுத போறேன். வாங்க டிராப் பண்ணிட்டு போறேன். பரவாயில்லைங்க, எனக்கு பஸ் வந்துருச்சு. நான்